ஒரு புள்ள ஒரு சின்ன ஒரு தங்கச்சி ஜனநாயகம் படத்தினுடைய இசை வெளியீடு எங்க மலேசியாவில் எப்படிப்பட்ட கருத்தை சொல்றாங்க. தளபதி பார்த்தா நரம் தெளிச்சு கேசமா இருக்கு. தளபதினு சொல்லி அறம் மண்டல் மாதிரி ஒரு ஜாம்பி மாதிரி சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்றாங்களே. இப்படிப்பட்ட ஒரு ஒரு வன்முறையான சமூகம்ங்க. என்னங்க இது? மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், RSS, பாஜக பற்றி நாங்கள் பயப்படவில்லை. இந்த தம்மா துண்டு விஜய் பற்றி நாங்கள் பயப்பட போனோமா? ஒரு காலம் பயப்பட மாட்டோம். அச்சமே கிடையாது எங்களுக்கு. விஜய் வரவால் விசிகாவுக்கு ஆபத்து பாதிப்பு எதுவும் இருக்கா தேர்தலில்? விஜய் எங்கே வர்றாருன்னு நமக்கு தெரியலையே. முதல் மாநாடு என்று அறிவிக்கிறார். முதல் வாழ்த்து எங்கெல்லாம் வந்து விசிகால தான் வந்து தம்பி விஜயுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று தலைவர் சொல்றாரு. நாட்டில் என்ன பேசலான்னு கேட்டான். அவர்களை நீங்கள் பாசிசம் என்று சொல்கிறீங்களே, நீங்க என்ன பாயாசமானு கேட்டார். உங்களுக்கு அப்ப நாங்க என்ன கேட்டோம்? வாடியும் மீன் பை பாயாசம்னு கேட்டோம். திமுகவை தான் கண்டிக்கிறதுல மெயினா இருக்கிறார். ஜனநாயகம் படத்துல யார் சார் கண்டிக்கணும்? சிஎம் சார், ஸ்டாலின் அங்கில் சொல்றாருல, இங்க மோடி அங்கில், PM சார் சொல்லலையே. ஜனநாயகம் படத்தை யாரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறா? பாண்டிச்சேரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் சார், ஒரு கூட்டம் வைக்கிறாரு. அங்கேயும் போய் கையாளாகாத திமுக அரசு எப்படி உங்களை பாண்டிச்சேரி நாசமாக்கிட்டுங்கிறாரு. பாண்டிச்சேரியில் திமுக வாழுது. எப்ப ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க ஒழுங்கா கொடுக்கூடாதா? புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. இன்னொரு சின்ன பொண்ணு, எங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, ஏன் ஓட்டு 1, அதில் மீதி 8 ஓட்டு விஜய்க்குள்ள நான் விச வச்சு கொண்டுருவேன். எப்படிப்பட்ட கருத்தியல், எப்படிப்பட்ட ஜெனரேஷனை உருவாக்கி இருக்காரு விஜய் அவர்கள். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டில் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. இப்ப எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் நீங்க போங்க, முகாம்ல எங்க தம்பிமார்கள் இருப்பாங்க, கல்லூரி பசங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் இருப்பாங்க, விசிகோடைய தொண்டர்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் மைக்க நீட்டுங்க. தம்பி நீ ஏன் விசிகா கட்சியில இருக்க? தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு கேளுங்க. 1 மணி நேரம் பேசுவோம். 1 மணி நேரம் அவ்வளவு பயிற்சி வச்சிருக்கிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். விஜய் வரவால் விசிகாவுக்கு ஆபத்து பாதிப்பு எதுவும் இருக்கா தேர்தலில்? விஜய் எங்கே வர்றாருன்னு நமக்கு தெரியலையே. விஜய் கட்சி அறிவிக்கும்னு சொல்லும்போது விஜய் கட்சி அறிவிக்கிறார், ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி தொடங்கலாம், உண்மையிலே எங்களுடைய பாராட்டுகள் தெரிவித்துக்கொள்ளணும். எங்கள் தலைவர் தான் ஃபஸ்ட்டு பாராட்டு. நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரியும். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கிறார். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 10 மாதத்தில் ஒரு முதல் மாநாடு என்று அறிவிக்கிறார். முதல் வாழ்த்து எங்கெல்லாம் வந்துச்சு? விசிகால தான் வந்துச்சு. தம்பி விஜயுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று தலைவர் சொல்கிறார். மாநாட்டில் என்ன பேசினாரு? மாநாட்டில் என்ன பேசலான்னு கேட்டான். அவர்களை நீங்கள் பாசிசம் என்று சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார். உங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்? வாடியும் மீன் பை பாயாசம்னு கேட்டோம். ஏன்னா நாங்கள் திமுக கேட்குறாரு. நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் நீ யாரை சொல்கிறீங்க, நாங்கள் சேர்ந்தா பாசிசம் சொல்கிறோம். இப்போ திமுக மட்டும் பாசிசம் சொல்லலையே, திமுகவை விட நாங்கள் அவர் தெளிவாக சொன்னார். அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்ட பிறகு திமுக பாசிசம் சொல்லுது, அப்போ நீங்கள் என்ன பாயாசமானு அப்போ கேட்டார். அப்படி தான், அதான் சந்தேகம் வருதுங்கிறேன். இதான பிரச்சனைங்கிறேன். என்னன்னா திமுகவை தான் கண்டிக்கிறதுல மெயினாக இருக்கிறார். ஜனநாயகம் படத்தில் யார் சார் கண்டிக்கணும்? சிஎம் சார், ஸ்டாலின் அங்கில் சொல்கிறாருல, இங்கே மோடி அங்கில், PM சார்னு சொல்லலையே. ஜனநாயகம் படத்தை யார் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறா? ஜனநாயகம் படத்தை யார் சார் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறா? சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1951 யார் நிறைவேற்றினது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த அடிப்படையில் தான் சென்சார் போர்டு நிறுத்தி வச்சிருக்கிறது. நீங்கள் யாரை சொல்லியிருக்கணும்? இப்போ CBI வரைக்கும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல கரூர் வழக்கில். உங்களுக்கு கோவம் வரமாட்டிருக்க. எங்கே PM சார், மோடி சார் எங்கே சார் இருக்கிறீங்க? நான் அந்த அலுவலகத்தில் தான் இருக்கிறேன், முடிஞ்சால் கைது செய்து பாருங்கள். வரமாட்டிருக்க. மோடி அங்கில் வரமாட்டிருக்க சார், அமித்ஷா அங்கில் வரமாட்டிருக்குல்ல. அதை தான் பயப்படுறோம். இந்த பயம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவோம். அதெல்லாம் மேட்டரில் களத்துக்கு வர சொல்லுங்கள். என்ன கருத்தியல் இருக்கிறது? ஒயா திமுக எங்கெல்லாம். பாண்டிச்சேரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் சார், ஒரு கூட்டம் வைக்கிறாரு. அங்கேயும் போய் இந்த கையாளாகாத திமுக அரசு எப்படி உங்களை பாண்டிச்சேரி நாசமாக்கிட்டுங்கிறாரு. பாண்டிச்சேரியில் திமுக வாழுது. எப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க ஒழுங்காக கொடுக்கூடாதா?
அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நாங்களாம் பயப்பட போகிறோம். நாங்கள் ஏன் சார் பயப்படணும்? பயப்பட வேண்டிய கருத்தியில இல்லை. ஒரு பிள்ளை, ஒரு சின்ன ஒரு தங்கச்சி, ஜனநாயகம் படத்தினுடைய இசை வெளியீடு பார்த்துருப்பீங்க எல்லாரும். எங்கே? மலேசியாவில். எப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறாங்க, தளபதி பார்த்தா நரம் தளிச்சு கேசமாக இருக்குது. நான் சொல்ல தப்பான கூட சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. தளபதி இப்படிலாம் சொல்லி தளபதி வந்துட்டாலே சூப்பர்ப்பா, நாங்கள் அந்த ஸ்டேடியத்துக்கு கீழே நின்று சண்டை பிடிப்போமே, கெட்டி பிடிஞ்சி நாங்கள் வந்து மண்ணில் பரவுவோமே, ஒத்த தள்ளி விடுவோம்யா அப்படி நாங்கள் கத்துன்னு கத்தி தளபதியுடைய இதுக்கு முன்னாடி உள்ள வாய்ஸ் எப்படி இருக்குது, தளபதியுடைய மீட்டிங்க்கு பின்னாடி உள்ள வாய்ஸ் எப்படி இருக்குது. இது ஒரு கேஸ். இப்படிப்பட்ட கருத்தியலுக்குள்ளே தான் வார்த்தை எடுத்துருக்கு. இது ஒரு கட்சிக்கு ஒரு அழகா, இப்போ தலைவனுக்கு அழகா. இன்னும் ஒரு சின்ன பொண்ணு, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, ஏன் ஓட்டு ஒன்று, அதில் நல்லதாக போச்சு. இப்போ தான் ஓட்டு போடுற பிள்ளை பேசியிருக்கு. எல்லாம் வந்து 8ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸ் பையன் தான் பேசிகிட்டு இருப்பான். சரி, ஓட்டு போடுற ஒரு சகோதரி பேசுகிறான்னு பார்த்தா மீதி 8 ஓட்டு விஜய்க்குள்ள நான் விச வச்சு கொண்டுருவேன். எப்படிப்பட்ட கருத்தியல், எப்படிப்பட்ட ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கு பயப்படுறோம். ஆஹா, தமிழ்நாடு மண் எப்படிப்பட்ட மண். இப்போ எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் நீங்கள் போங்க, முகாமில் எங்கள் தம்பிமார்கள் இருப்பாங்க. எந்த முகாமுக்கு நீங்கள் போங்க, ஒரு சேலஞ்சாக எடுத்து போங்களேன். கல்லூரி பசங்க, மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் இருப்பாங்க, விசிகவுடைய தொண்டர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் மைக்கை நீட்டுங்க. தம்பி, நீ ஏன் விசிகா கட்சியில் இருக்க? உங்கள் தலைவர் திருமாவனுடைய கொள்கை என்ன? ஃபாசிசம் என்றால் என்ன? இந்திய அரசியல் என்ன? அம்பேத்கர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு கேளுங்க. 1 மணி நேரம் பேசுவோம், 1 மணி நேரம். அவ்வளோ பயிற்று வச்சுருக்கிறோம். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு வேண்டுமா? தளபதின்னு சொல்லி அறமண்டல் மாதிரி, ஒரு ஜாம்பி மாதிரி, சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். அப்படி தான் இருக்குது. எனக்கு தாவேக்க அந்த சகோதரிக்கு என்ன இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு ஒரு வன்முறையான சமூகம்ங்க. என்னங்க இது? நாளைக்கு நீங்கள் கூட்டணி போகிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. அப்படி கூட்டணிலாம் நாங்கள் போகிறோம் அப்படிலாம் இப்படிலாம் அண்டர்கொண்டில் பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசியிருக்க மாட்டோம். தெளிவாக சொல்லியிருக்கோம். 2 வாசலையும் அடைத்து விட்டோம் என்று தலைவர் சொல்லிட்டார். எந்த வாசலை? அதிமுக வாசலையும் ஒன்று அடைத்து விட்டேன், புதுசாக கட்டித்தவங்க வந்து தாவேக்கோட கதையும் அடைச்சி விட்டேன். இப்படி சொல்லக்கூட தகவலை பெற்றிருக்கோம். இந்த மதுரையில் சொன்னாரா இல்லையா தலைவர்? ஓப்பனாக சொன்னார். அப்போ தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் கருத்தியலான மண் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில், வேலை வாய்ப்புகளில், அதை வந்து இந்த நேஷனல் லெவலில் பார்த்து நம்ம குலைச்சி கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் பார்த்திங்கன்னா இந்த மண்ணை பார்த்திங்கன்னா அடிப்படை, கிட்டத்தட்ட அடிப்படை வளர்ச்சி ஒரு 70 வருஷம் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டதாக சொன்னால அதோடைய வெளிப்பாடு மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனங்களில், ஐபிஎம் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களில், US UK போன்ற வளர்ந்த நாடுகளில் யார் CEO? சுந்தர் பிச்சை மாதிரி நம்ம தமிழ்நாடு CEO. ஏன்? இந்த கருத்தியலில் படித்தவங்க, இந்த கல்வி முறையில் படித்தவங்க. இன்றைக்கு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி மகாராஷ்டிராக்கு அடுத்து நாம் தான் 2வது இருக்கோம். எந்த நிலையில்? ஒன்றிய அரசு கடந்த 11 வருஷமாக தொடர்ச்சியாக வந்துச்சு கொண்டே இருக்குது. நமக்குள்ள நிதி தரதில்லை. PM-3 ஃபண்டு தரதில்லை. 2500 கோடி தரவில்லை. கஜா புயல், ஒக்கி புயல், எந்த புயலுக்கும் ஏன் எங்கள் பகுதி தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு பாருங்கள் போன வருஷம் அதீத கனமழையில். அதுக்கு கூட நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டில் வந்து ரிலீஸ் பண்ணலை. வந்து அதாவது நிவாரண நிதியை எந்த நிதியும் தருவதில்லை. அந்த நிலையில் கூட லாஸ்ட் 11 வருஷம் மோடியுடைய அந்த கடைசி 11-17 வருஷம் ஆட்சியாக பாருங்கள், நாம் தான் நம்பர் 1 ப்ரொடக்ஷனில். நாம் தான் நம்பர் 1 சார், தமிழில் நம்பர் 1 சார். நமக்கு ஜிஎஸ்டி ஃபண்ட் ரிலீவ் தரது இல்லை, ஆனால் நாம் தான் GDP நம்பர் 2ல் இருக்கோம். கல்வியில் நம்ம நம்பர் 1, வேலைவாய்ப்பு நம்ம நம்பர் 1. அப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த ஆட்சியும் குறை சொல்லிவிட்டு நாங்கள் தளபதி ஒரே நேரத்தில் கொண்டு நாங்கள் வந்து சீட்டில் உட்கார வச்சிருவோம்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். இந்த இளைஞர்களை பார்த்து ஐயோ எந்த இடத்துல போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் அச்சமே தவிர தாவேக்க வரதால நாங்கள் விசிக்க நாங்கள் என்ன ஐயையோ நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், RSS, பாஜக பற்றி நாங்கள் பயப்படவில்லை. அவ்வளோ தெளிவாக இந்த தம்மா துண்டு விஜய் பற்றி நாங்கள் பயப்பட போகிறோமா? ஒரு காலம் பயப்பட மாட்டோம். அச்சமே கிடையாது எங்களுக்கு. சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி.